செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லமே? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாம். ஒரு ஊர்ல ஜாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அண்ணன் வசிக்கிற ஊர்ல வெள்ளம் ஊருக்குள்ளார வந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஜாஸ் அண்ணன் கிட்ட வந்து, ஊருக்குள்ளார வெள்ளம் வந்துருச்சு, சீக்கிரம் வா ஜாஸ், நம்ம இங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலான்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஆனா இந்த ஜாஸ் அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வேணா ஊரை விட்டு வெளியே போறீங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போய்க்கோங்க, ஆனா கடவுள் மேல நான் ரொம்ப பக்தி உள்ளவன், அதனால கடவுள் என்னை காப்பாத்துவாரு, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அண்ணன் அதே வீட்டுல தான் இருந்தாங்க. வெள்ளம் வீட்டுக்குள்ளாரையும் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பவும் ஆரம்பிச்சுது. அப்போ போட்ல நிறைய ராணுவ வீரர்கள் வந்து ஜாஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு இந்த ஜாஸ் அண்ணன் அந்த போட்ல ஏறாம வந்தவங்க கிட்டையும் என்னை கடவுள் காப்பாத்துவாங்க, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா செல்லங்களா? ஜாஸ் அண்ணனோட நெஞ்சு கிட்ட வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அதனால இந்த ஜாஸ் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹெலிகாப்டர்ல ஒரு சில பேர் வந்து வாங்க வாங்க தப்பிச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி கயிறெல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் ஜாஸ் அண்ணன், நான் கயிறெல்லாம் பிடிச்சு உங்க கூட வரமாட்டேன், என்னைய கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரையும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா செல்லங்களா? வெள்ளம் அந்த மொட்டை மாடிக்கு மேலேயும் வந்துருச்சு. மேலேயும் வந்த உடனே ஜாஸ் அண்ணனை மூடி அடிச்சு போயிடுச்சு. உடனே ஜாஸ் அண்ணன் என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் என்ன ஆச்சு, அவங்க கடவுள் கிட்ட போயிட்டாங்க. கடவுள் கிட்ட போன உடனே ஒரே கோபமா கடவுள் கிட்ட போய் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க தெரியுமா? கவனமா கேளுங்க. கடவுளே கடவுளே, எல்லாத்தையும் நீங்க காப்பாத்துறீங்க, உங்க மேல பக்தியா இருக்கிறவங்கள, நானும் உங்க மேல எவ்வளோ பக்தியா இருந்தேன், நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்த எல்லாத்தையும் நான் வேண்டாம் வேண்டான்னு உதறினேன், ஆனா என்னை நீங்க காப்பாத்தாமே போயிட்டீங்களே அப்படின்னு கடவுள் கிட்ட ரொம்ப கோபமா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இந்த ஜாஸ் அண்ணன். நான் படைத்த மக்கள் மூலியமா உனக்கு உதவிகளும் அதுக்குண்டான சூழ்நிலைகளையும் நான் ஏற்படுத்தி தந்தேன், ஆனா நீதான் அதை உதாசீனப்படுத்திட்ட, அத நீ பயன்படுத்தி கொள்ளல. ஒரு தடவை 2 தடவை இல்ல ஜஸ் 3 தடவை உனக்கு உதவிகள் தேடி வந்தது, ஆனா நீதான் அதை பயன்படுத்தி கொள்ளாம கடைசியில இங்கேயும் வந்துட்ட அப்படின்னு நம்மளை படைத்த கடவுள் ஜாஸ் கிட்ட சொன்னாரு. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா? பாத்தியா இந்த ஜாஸ் அண்ணா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? அந்த அண்ணனுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுட்டு கடவுள் கிட்ட போய் அண்ணன் என்ன கேக்குறாங்க பாத்தியா செல்லங்களா? இதே மாதிரிதான் செல்லங்களா, ஆண்டவர் நம்ம கிட்ட அநேக வாய்ப்புகள்ல நமக்கு கொடுக்குறாரு, ஆனா நம்ம அந்த வாய்ப்புகளை உதாசீனப்படுத்திடுறோம் செல்லங்களா. உதாசீனப்படுத்திட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரையே நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா மேலேயே குறைய சொல்றோம், நீங்க எனக்கு இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு சொல்றோம் செல்லங்களா. ஏசப்பா நம்மளை இந்த உலகத்திலேயே படைச்ச படைப்பு எல்லா படைப்பிலுமே நம்மளை படைக்கும் போது ஏசப்பா அவ்வளோ சந்தோஷமா படைச்சாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவருடைய சாயலாகவே என்னையும் உங்களையும் படைச்சிருக்காரு செல்லங்களா. அது எவ்வளோ ப்ரெஷியஸ் இல்ல? எல்லாரும் உங்க வீட்டுல பார்த்தோன்னே, இது என் அம்மா, இது வந்து பார்த்தா இது உங்க அம்மா மாதிரியே இருக்காளே, இவளை பார்த்தா இது உன் அப்பா மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஜாலியா இருக்கு, நான் எங்க மம்மி மாதிரி இருக்கேனா, நான் எங்க டாடி மாதிரி இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு. அதே போலதான்
நம்மளை படைத்த ஏசப்பா அவருடைய சாயலாவே படைக்கும் போது அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளை மேக் பண்ணியிருக்காங்க செல்லங்களா. அப்போ அப்படி நம்மளை வந்து பார்த்து பார்த்து இது இப்படி இருந்தாதான் ஏஞ்சலுக்கு அழகா இருக்கும், இப்படி இருந்தாதான் கிளாடி அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு மூக்கு வாய் இப்படி எல்லாம் ஆண்டவர் படைத்த ஆண்டவருக்கு நமக்கு நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு வல்லவரா இருக்காரு இல்லையா செல்லமே. ஜாஸ் மேல ஆண்டவர் அவ்வளோ ஒரு அன்பை வைத்தனாலதான் அவங்க அந்த வீட்டுல தண்ணி வரும்போது போட்ல உதவி வந்துச்சு, ஹெலிகாப்டர் மூலயமா வந்தது, அந்த ஊர் மக்கள் மூலியமாவும் வந்தது. ஆனா அந்த ஜாஸ் அண்ணன் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொறுப்படுத்தாம அந்த அண்ணன் நான் என்னை கடவுள் பார்த்துக்குவாரு, கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா கடவுள் தான் இந்த உதவிகளை அனுப்பிச்சிருக்காங்கன்றது அந்த அண்ணனுக்கு தெரியாம போயிடுச்சு இல்லைங்களா. நீங்களும் உங்க வீட்டுல உங்களை எவ்வளவோ செலவு பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, படிக்காம நீங்க ஐயோ எனக்கு புக் எடுத்து வச்சாலே போர் அடிக்குது, என்னால படிக்க முடியல அப்படின்றீங்க. பட் நீங்க படிக்க முடியலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால நல்ல எஜுகேட்டடான ஒரு கேர்ளாவோ ஒரு பாயாவோ உங்களால வர முடியாது இல்லையா என் அன்பு செல்லமே. அதனால உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் உங்க மம்மி டாடி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிச்சாதான் எக்ஸாம் வர நேரத்துல நீங்க அழகா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எழுத முடியும் செல்லங்களா. ஆனா எக்ஸாம் ஐயோ எப்ப பாரு எக்ஸாம், எப்ப பாரு டியூஷன், எப்ப பாரு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், நிறைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லாம படிக்கிறதுக்கு கூடயும் வாய்ப்பில்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க செல்லங்களா. நீங்க ஃப்ரீயா இருந்தா அக்காவோட நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, அக்கா கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாம, நல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட முடியாம, ஒரு நல்ல ஸ்கூல் பேக் இல்லாம, நல்ல ஃபுட் இல்லாம எத்தனை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா செல்லங்களா. ஆனா இயேசப்பா உங்களுக்கு அப்படி கொடுக்கல செல்லங்களா, உங்களுக்கு சகலமும் நேர்த்தியா கொடுத்திருக்காரு செல்லங்களா. அதை நீங்க ஒரு நாளும் படுத்திடாதீங்க செல்லங்களா. அந்த கிடைத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க எப்படி பண்ணணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் சரியா செல்லங்களா. ஏசப்பா இதுக்கு பைபிள்ல ஒரு மார்வலஸான ஒரு வசனத்தை கொடுத்திருக்காரு தெரியுமா. அது என்ன வசனம் தெரியுமா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதாம். உனக்கு எல்லாம் கிடைச்சு நீ அதாவது ஜோம் பண்ணணும், எல்லாமே நீ செய்யணும் நீ, ஆனா நீ எப்படி இருக்கணும், அதுக்குண்டான ஆக்டிவிட்டியும் நீ செய்யணும். நான் ஜோம் பண்றேன் அதனால நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நீ இருக்க முடியுமா, இருக்கவே முடியாது. அதுதான் பேட் ஹேபிட்ஸ் இல்லைங்களா. நீங்க ஜோம் பண்றீங்களா, ஜோம் பண்ணிட்டு படிக்கணும், படிக்கும்போதுதான் அதுல கிரியை நடக்கும். ஏன்னா உனக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலையா, கண்ணை மூடி ஜோம் பண்ணி ஏசப்பா இந்த டீட்டெயில் ஆன்சர் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது ஏசப்பா, எத்தனை படிச்சாலும் மண்டைக்குள்ளார ஏறவே மாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீ ஜோம் பண்ணிட்டு படிக்கும்போது அந்த டீட்டெயில் ஆன்சரும் அதுக்குண்டான அர்த்தமும் ஏசப்பா உனக்கு புரிய வைப்பாங்க செல்லங்களா. அப்ப நீ என்ன பண்ணலாம், அழகா போய் எழுதலாம். அதுதான் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. நீ என்ன வேணுமோ அதுக்குண்டான ஆக்டிவிட்டிஸும் நீ சேர்த்து செய்யணும். நான் ஏசப்பா பிள்ளைதான், நான் ஒரு கிறிஸ்டின் தான், நான் இங்க போனா இப்படி ஆயிரும் அப்படியெல்லாம் நம்ம முட்டாள்தனமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது சரியா அன்பு செல்லமே. இந்த ஜாசன மாதிரி நம்ம இருக்கக்கூடாது செல்லங்களா சரியா. நமக்கு பைபிள்ல ஏசப்பா என்னென்ன ஒழுங்குகளை சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் நம்ம ஏசப்பா வச்சிருக்காரு செல்லங்களா. அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்குண்டான அர்த்தங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளும் போது நம்ம எப்படி இருப்போம், நம்ம தான் சூப்பரா இருப்போம். இந்த உலகத்துல நம்ம எப்படி இருப்போம், அழகா சொல்லிப்போம் நட்சத்திரங்கள் மாதிரி சரியா செல்லமே. அக்கா கிட்ட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா, வாங்க சொல்லலாம். கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க, கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இந்த வசனம் எங்க இருக்கு, யாக்கோபு 2:26. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க சரியா செல்லங்களா. இனிமேல உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜாஸ் அண்ண மாதிரி நீங்களும் இருக்காதீங்க சரியா என் அன்பு செல்லமே. இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்க இருதயத்துக்குள்ளார எப்படி வச்சுக்கணும்,
பசுமரத்தாணிய போல வச்சுக்கணும். சரியா தங்கங்களா? சரி, அக்கா உங்களை நாளைக்கு நைட் பார்க்க வரேன். பாய், குட் நைட்.